ஹாய் நண்பா, எல்ஐசில இருந்து சூப்பரான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. எல்ஐசி ஹவுசிங் பினான்ஸ் லிமிடெட்ல இருந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் இளநிலை உதவியாளர் ஜாபுக்கு தற்பொழுது நோட்டிபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. மொத்தமா ஒரு 188 காலியிடங்கள். நம்ம தமிழகத்துல 9 மாவட்டத்துல வேலை வாய்ப்புங்க. எனி டிகிரி படிச்ச ஃப்ரெஷர் அப்ளை பண்ணிக்கலாம். முழு தகவலை சொல்றேன். எல்ஐசி பத்தி உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். எல்ஐசி அப்படிங்கிறது லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன். இந்த நிறுவனத்தினுடைய துணை நிறுவனமான எல்ஐசி ஹவுசிங் பினான்ஸ் லிமிடெட்ல இருந்து தற்பொழுது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. ஜூனியர் அசிஸ்டன்ட் அதாவது இளநிலை உதவியாளர் வேலை வாய்ப்புங்க. நாடு முழுவதும் 188 காலியிடங்களை அறிவிச்சிருக்காங்க. ஸ்டேட் வைஸா அதே மாதிரி சிட்டி வைஸா காலியிடங்களை பிரிச்சு கொடுத்திருக்காங்க. நம்ம தமிழகத்திற்கு மொத்தமா பாத்தீங்கன்னா ஒரு 21 காலியிடங்கள் இருக்கு. மொத்த காலியிடத்திலேயே நம்ம தமிழகத்திற்கு தான் அதிகப்படியான காலியிடங்கள் விட்டிருக்காங்க. அதுல சென்னையில 6 காலியிடங்கள் இருக்கு, கோயம்புத்தூர்ல 5, ஓசூர்ல 1, காஞ்சிபுரம், அதுக்கப்புறம் காரைக்குடி, கரூர், மதுரை, திருநெல்வேலி அண்ட் தென் திருப்பூர். இதுல மதுரையில 4 காலியிடங்கள். மத்த மாவட்டத்துல எல்லாம் ஒரு காலியிடங்கள் இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. தமிழகத்தை சேர்ந்த 38 மாவட்ட மக்களுமே இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் தான். ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான். ஏப்ரல் 16 இன்னையில இருந்து நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாங்க. க்ளோசிங் பாத்தீங்கன்னா ஏப்ரல் 30. சோ டைம் ரொம்ப கம்மியா கொடுத்திருக்காங்க. ஃபாஸ்டா அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த ஜாபுக்கான ஆன்லைன் எக்ஸாமினேஷன் டென்டேட்டிவா சொல்லிருக்காங்க. ஜூன் முதல் வாரத்துல இருக்கும் அப்படிங்கறத டென்டேட்டிவா சொல்லிருக்காங்க. இன்கேஸ் உங்களுக்கு இந்த டேட் சேஞ்ச் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. சேலரி பாத்தீங்கன்னா ஒரு 3 கேட்டகரியா டிவைட் பண்ணி கொடுத்திருக்காங்க. நீங்க வேலை பாக்குற அந்த சிட்டி பேஸ் பண்ணி 3 கேட்டகரியா பிரிச்சிருக்காங்க. இப்ப சென்னை, அதுக்கப்புறம் மதுரை, இந்த மாதிரியான சிட்டிஸ்ல உங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்குது அப்படின்னா பேசிக் பே உங்களுக்கு 20,000 ரூபாய். அலவன்சஸ் அதுல அதிகமா பாத்தீங்கன்னா HRA அலவன்சஸ் இருக்கு, அதர் பெனிஃபிட்ஸ் இருக்கு, மீல் கூப்பன் இருக்கு, PF இருக்கு, அண்ட் தென் மெடிக்கல் கம்பெனி கான்ட்ரிபியூஷன் இருக்கு, குரூப் இன்சூரன்ஸ் இருக்கு. இது எல்லாமே சேர்த்து சென்னையில பிளேஸ் ஆகிறவங்களுக்கு வருடத்திற்கு ஒரு 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் CTC போட்டிருக்காங்க. மாத தொடக்கத்துல 41,509 ரூபாய் வரைக்கும் நீங்க earn பண்ணலாம். கேட்டகரி 2 சிட்டி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதற்கு அடுத்தாப்புல நம்ம தமிழகத்துல 9 மாவட்டம் இருக்கு பாத்தீங்களா. அப்ப அதுல சென்னை, மதுரையை தாண்டி மீதி இருக்கக்கூடிய 2ஆம் கேட்டகரியில வரக்கூடிய சிட்டிஸ்ல நீங்க ஜாபுக்கு பிளேஸ் ஆறீங்கன்னா மாத சம்பளமாக 39,909 ரூபாய். அதே மாதிரி 3ஆம் கேட்டகரி உதாரணத்துக்கு ஓசூர்ல வேலை வாய்ப்பு இருக்கு. சோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட் கேட்டகரியில வரும். சோ அங்க உங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்குது அப்படின்னா 38,709 ரூபாய் சம்பளம் கிடைக்கும். எல்ஐசி பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எல்ஐசி உடைய மேஜர் ஷேர் சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட இருக்கிறதுனால அத நம்ம ஒரு அரசு வேலை வாய்ப்பு அப்படின்னே சொல்லலாம். அந்த எல்ஐசி உடைய துணை நிறுவனம் தான் எல்ஐசி ஹவுசிங் பினான்ஸ் லிமிடெட். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த ஜாபும் கிட்டத்தட்ட உங்களுக்கு அரசு வேலை வாய்ப்பு மாதிரி தான். ப்ரொபேஷன் பீரியட் பாத்தீங்கன்னா முதல் 6 மாதங்கள் உங்களை பாத்தீங்கன்னா நன்னடத்தை பீரியட் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரொபேஷன் பீரியட்ல வச்சிருப்பாங்க. உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ பார்த்துட்டு தான் நிரந்தர வேலை வாய்ப்பா கன்வெர்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பா கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. இது ஜஸ்ட் ஃபார்மாலிட்டி தான். இந்த ஜாபுக்கான கல்வி தகுதி பாத்திரலாம். குறைந்தது 21 வயது கம்ப்ளீட் ஆயிருக்கணும். அதிகபட்சம் 30 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள் அப்ளை பண்ணிக்கலாம். என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு டிகிரி படிச்சிருந்தா போதுங்க. உங்களுடைய டிகிரில குறைந்தது 55% மதிப்பெண்கள் வாங்கியிருந்தாலே போதும். நீங்க டிகிரிய பாத்தீங்கன்னா கரஸ்பாண்டன்ஸா, டிஸ்டன்ஸ் எஜுகேஷனா, பார்ட் டைமா படிச்சிருக்கீங்கன்னா நாட் எலிஜிபிள் அப்படிங்கறதையும் கொடுத்திருக்காங்க. ஃபுல் டைமா நீங்க டிகிரி கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். எனி டிகிரி, எனி டிசிப்ளின் எலிஜிபிள் தான். அடிஷனலா ஆபரேட்டிங் அண்ட் ஒர்க்கிங் நாலேஜ் உங்களுக்கு கம்ப்யூட்டர் சிஸ்டம்ல இருக்கணும் அப்படிங்கறத போட்டிருக்காங்க. ஒரு டிகிரி வரைக்கும் படிச்ச எல்லாருக்குமே கம்ப்யூட்டர் ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருக்கும். அதனால எல்லாருமே அப்ளை பண்ணுங்க. கூடுதலாக இந்த ஜாபுக்கு ஃப்ரெஷர் எலிஜிபிள் தான். ஒருவேளை எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. அண்ட் தென் கம்ப்யூட்டர் உங்களுக்கு ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அது சம்பந்தப்பட்ட ஸ்கில்ஸும் உங்களுக்கு இருக்கணும் அப்படிங்கறத போட்டிருக்காங்க. செலக்ஷன் ப்ராசஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு ஆன்லைன் எக்ஸாமினேஷன், அதாவது எக்ஸாமினேஷன் சென்டர் அலாட் பண்ணுவாங்க. எக்ஸாமினேஷன் சென்டர் போயிட்டு நீங்க கம்ப்யூட்டர்ல CPT எக்ஸாம் எழுதணும். அதை ஃபாலோ பண்ணி இன்டர்வியூ வைக்கிறாங்க. நீங்க ஏதாச்சும் ஒரு இன்சூரன்ஸ் எக்ஸாம் ஆர் எனி அதர் பேங்க் எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க ஆர் எனி அதர் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ஜாபுக்கும் அப்ளை பண்ணிருங்க. நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் ஆர் பேங்க் எக்ஸாம்க்குலாம் போறீங்கன்னா 2 தேர்வுகள் நீங்க எழுதணும். இந்த மாதிரி வேலைகளுக்கு நீங்க போற பட்சத்துல ஒரே ஒரு தேர்வு எழுதினா போதும். அந்த தேர்வை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும். அண்ட் இதுல சிலபஸ் எல்லாமே காமன் சிலபஸ் தான். இங்கிலீஷ் லாங்குவேஜ், லாஜிக்கல் ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ், அதுக்கப்புறம் நியூமெரிக்கல் எபிலிட்டி அண்ட் கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ்ல கொஸ்டின் கேக்குறாங்க. அடிஷனலா ஹவுசிங் பினான்ஸ் இண்டஸ்ட்ரி ரிலேட்டடா ஜெனரல் அவேர்னஸ் நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும். மத்தபடி காமன் சிலபஸ் தான். 200 கொஸ்டின் 200 மதிப்பெண்களுக்கு கேக்குறாங்க.
எக்ஸாம் பேட்டர்ன் வந்து இங்கிலீஷ்ல மட்டும்தான் இருக்கும். நெகட்டிவ் மார்க் இருக்கு. 1/4 கால்குலேஷன்ல மார்க் நெகட்டிவ்ல போகும். தெரிஞ்ச கொஸ்டினுக்கு மட்டும் நீங்க ஆன்சர் பண்ணிக்கோங்க. இதை ஃபாலோ பண்ணி இன்னும் நிறைய ஜெனரல் இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க. இந்த ஜாபுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய பெஸ்ட் புக்கை இந்த வீடியோல நான் டேக் பண்ணிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் இருக்கு. வேணும்னா அந்த புக்கை நீங்க வாங்கி படிக்கலாம். அதே மாதிரி இன்டர்வியூ பத்தின இன்னும் ஒரு சில இன்ஃபர்மேஷன் போட்டிருக்காங்க. கம்ப்ளீட்டா இந்த நோட்டிபிகேஷனை செக் பண்ணி பார்த்துட்டு இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் ஏப்ரல் 30ஆம் தேதிக்குள்ள அப்ளை பண்ணிருங்க. எப்படி அப்ளை பண்றது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்க ரெஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணணும். அண்ட் தென் நீங்க ஒரு சில டாக்குமெண்ட்ஸை ஸ்கேன் பண்ணி வச்சிருக்கணும். அதுல பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, சிக்னேச்சர், லெஃப்ட் தம் இம்ப்ரெஷன், ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் ஃபார்ம், இது எல்லாமே ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபைல் சைஸ், ஃபைல் ஃபார்மட் எல்லாமே தெளிவா அந்த நோட்டிபிகேஷன்ல கொடுத்திருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து எல்லாருக்குமே ஒரே ஃபீஸ் தான், 800 ரூபாய் போட்டிருக்காங்க. அடிஷனலா உங்களுக்கு 18% வந்து ஜிஎஸ்டி கூட போட்டிருக்காங்க. இந்த ஃபீஸை நீங்க ஆன்லைன்ல பே பண்ணிக்கலாம். இன்னும் நிறைய தகவல் போட்டிருக்காங்க. அதே மாதிரி நோட்டிபிகேஷன் எண்ட்ல எக்ஸாம் சென்டர் வந்து தெளிவா இருக்கு. நம்ம தமிழகத்துல சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், நாகர்கோவில், திருநெல்வேலி, தஞ்சாவூர் இந்த இடத்துல உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் போட்டிருக்காங்க. ஆன்லைன்ல அப்ளை பண்ணும்போது உங்களுக்கான எக்ஸாம் சென்டரை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு நல்ல வேலை வாய்ப்புங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. வருடத்திற்கு ஒரு முறை வரும். லாஸ்ட் இயர் வந்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்ல. அதனால இந்த வாய்ப்பு வரும்போது கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க. அரசு வேலை வாய்ப்பு மாதிரி இந்த ஜாபுக்கும் உங்களுக்கு எல்லா பெனிஃபிட்ஸுமே கிடைக்கும். இன்ட்ரெஸ்டடா இருக்கக்கூடிய எல்லாருமே அப்ளை பண்ணிருங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. மேலும் ஒரு நல்ல வேலை வாய்ப்பு தளோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. Bye.